கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாக ஜீவனை தந்திருக்கிறார். நாளைக்கு காலையில தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம வாயில புறப்பட ஒரு வார்த்தை பெருமையான வார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே. எத்தனையோ ஜனங்கள் எதுல விழுந்து போறாங்க அப்படின்னா, இந்த பெருமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் விழுந்து போறாங்க. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. இந்த கடைசி காலத்திலே பணம், நகை, மண்ணாசை, பொன்னாசை சில குடும்பத்திலே அதிகமா இருக்கு. சில குடும்பத்திலே இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெருமையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப இரவு நேரத்துல தூங்க போறோம், என்ன சொல்லணும்? உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கா? குடும்பமா இருக்கிறீங்களா? சொந்த வீடு இருக்கா? நகை இருக்கா? ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா? ஒரு வியாபாரம் பார்க்குறீங்களா? இது எல்லாமே தேவன் தந்தது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எந்த ஸ்தானத்திலையும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், இதெல்லாம் நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்றாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு குடும்பம் பெருமையான வார்த்தை பேசும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிருந்தாங்க. பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டாதே. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைக்கு காலையில நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்குள்ள பெருகிட்டே வருது. எங்க பார்த்தாலும் அக்கிரமம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. நியாயமா வாழ மாட்டேங்கிறாங்க, துன்மார்க்கமா வாழ்றாங்க, துணிகரமா இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. தேவன் துக்கப்படுவார். இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலே பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை, என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல என்ன பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி புலம்பி புலம்பி ஜெபிப்பாங்க, கேட்டு பார்ப்பாங்க. வாயில பேசுற வார்த்தையிலே பெருமை இருந்தாலே போதும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அதனால யாராவது இந்த செய்தி கேட்டு, ஒருவேளை அண்ணே நாங்கள் அடிக்கடி பெருமையான வார்த்தைகளை பேசியிருக்கோம், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பெருமை மட்டும் இருக்கவே கூடாது. அது ஒரு பெரிய ஒரு விஷம் மாதிரி. லூசிபர் எதனால விழுந்து போனா? அந்த பெருமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏன் கிருபை இழந்து போறாங்க? பெருமை. குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது? பெருமையான வார்த்தைகள். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
நம்ம சர்ச்சுக்கு போனால் மட்டும் பத்தாது, கையில் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும் பத்தாது, ஜெபம் பண்ணுனா மட்டும் பத்தாது. தாழ்த்துற ஒரு குணம், இறங்கி போயிடணும், விட்டு கொடுத்துடணும். அப்போதான் நம்ம குடும்ப ஆசீர்வாதம். சின்ன ஜோமனி முடிக்க போறேன். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாய். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே. எந்த குடும்பத்தில் பெருமையோடு பேசி உங்களை துக்கப்படுத்தி இருந்தாங்களோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலநிலை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போட்டுருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்கள் சமாதானமான ஒரு நித்திரைத்தாங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட்டு நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட விட்டு முன்னும் பின்னுமா தேவதூர்னி பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி இந்த வருஷத்தில் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எல்லா பாவத்தையும் நீக்கி மறுபடியும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உண்மையாக வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. இணைந்துகிற குடும்பங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிறைய குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்துகிற குடும்பங்கள் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் முடியும். நாளை தினத்து கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமை உடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.